யாருமே சொல்லிக்கிட்டிங்களா நம்ம இதோட சும்மா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். மீனும் தயங்கும் வந்து பார்த்தோம் ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பாங்க. இதோட இந்த மிச்சம் தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம். தயங்கும் ஜிம்மனும் ஸோ ரெஸ்ட் ரூம் வந்தோன்னே பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அப்படியே ஓடி வந்துட்டு ஜேகே பக்கத்தில் கே என்னடா பண்ணி வச்சிருக்க பைத்தியமாடா நீனு அந்த பீங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஜெம்மன் கோவத்தில் பிடுங்கிடுறான். பிடுங்கி கீழே போட்டுட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க இங்கே பார்த்து எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி ஜேகே பார்த்து சொன்னோன்னா நம்ம ஜே என்னடா பண்ண சொல்கிற தையம் இவன் என் கூட வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காடா நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறா அதனால தான் நான் கையை அறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். ஸோ உங்களுக்கு இதை கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிகே ஏன் ஜிகே இப்படிலாம் பண்ணுற இங்கே பார் ஜிகே பேசாதடி என் கூட வர முடியுமா முடியாதா கடைசியாக கேட்குறேன் சொல்லு வர முடியுமா முடியாதா உனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜேகேவை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிகே இந்த மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசளவில் உடஞ்சி போய்ட்றீங்க. ஜேகே என்ன ஜேகே இப்பெல்லாம் பேசுகிற இங்கே பார் ஜேகே நம்ம அப்புறம் பேசிக்கலாம் உன் கையிலேருந்து எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது எனக்கு அதை பற்றிலாம் கவலை எனக்கு பதில் வரணும் சொல்லு என் கூட வருவியா மாட்டியா சொல்லு உன்கிட்ட தான் கேட்குறேன் ஜில்லு சொல்லிட்டு ஸோ பயங்கர கோவத்தில் கத்துறான் ஜேகே வந்து உங்கள்கிட்ட இங்கே பார் ஜேகே ப்ளீஸ் ஜேகே நான் சொல்கிறது இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கணும் கையில் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது சும்மா இப்போ எதுக்கு நீ அவ்வளோ திட்டிகிட்டு இருக்க உன் கையில் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிடுது தயம் போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மன் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம தயங்க போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு வரோம். ஸோ நம்ம ஜிம்மன் தான் வந்து கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கான் காயத்துக்கு நம்ம ஜேகேக்கு. ஜேகே பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே இந்த நிலமையில பார்க்கவே இந்த நீங்கள் வெளியே காண்டிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே ஜேகிட்ட பேசுகிறீங்க. ஜேகே இப்பா ஜேகே நான் நல்ல இருக்க தான் சொல்கிறேன் ப்ளீஸ்டா இதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க நீலாம் இப்படிலாம் பண்ணலாமா இப்போ ஜேகே நான் சொல்கிறது ஜேகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜேகே உங்களை பார்த்துட்டு நிறுத்துடி போதும்டி நீ அட்வைஸ் பண்ணது மயிரெல்லாம் பண்ணதெல்லாம் பேச்சை கேட்க எனக்கு தலை தான் வலிக்குது. பாரு கடைசியாக கேட்குறேன் வர முடியுமா முடியாதா என்னை விட இதுதான் ரொம்ப முக்கியம் நீ நினச்சேன்னா ஜில்லு நீ இதுவே நினச்சிட்டு லைஃப் லாங் என்ன மறந்துடு புரியுதா இந்த மாதிரி உங்கள்கிட்ட கோவமாகவே சொல்கிறான். இதை கேட்டோன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது ஜிம்மனும் தயங்கும் பார்த்துட்டு ஜிம்மன் வந்து ஜேகேவை பார்த்துட்டு நீ என்னடா பேசுகிற ஏன்டா இப்படிலாம் பேசி அவள் மனசு இன்னும் நோகடிக்கிற பாவண்டாவ உனக்காக தானே இங்கே வந்திருக்கா ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அவள் எனக்காக வந்திருக்கான்னு நீ சொல்கிறியா ஜிம்மன் சொல்லு அவள் எனக்காக தான் வந்திருக்கன்ட்டு சொல்கிறா நீ சொல்கிற இல்லை சொல்லு அவள் எனக்காக வந்திருக்காளா கேளு அவட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே ஜேகே கத்துறான் ஜிம்மின்ட்டையும். பா ஜேகே உனக்காக தானே அவள் வந்திருக்கா இவ்வளோ தூரமும் இந்த வேலைக்காக வந்தது உனக்காக பார்க்குறதுக்கு உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஸோ உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துருக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கே வந்திருக்கா அது உனக்கு புரியலையா ஜேகே இந்த மாதிரி ஜேகிட்ட சொன்னோன்னே நம்ம ஜேகேவும் ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் நீ சொன்ன மாதிரியே எனக்காக தான் வந்திருக்கா ஸோ நான் தான் இந்த வேலை வேணாம் நம்ம தனியாக போயிட்டு எங்கேயாவது வாழ்ந்துடலாம் கூப்பிட்றேன்ல ஏன் வரமாட்டேங்கிறா இதான் இருப்பேன் இதை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடமுடிச்சிட்டு இருக்கா ஏன் அப்படி பண்ணுறா இந்த மாதிரி கோவமா நம்ம ஜிம்மின்ட்ட சொன்னோன்னே நம்ம ஜிம்மினுக்கும் ஒன்றுமே புரியல என்னடா சொல்கிற ஜேகே நான் எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்றேன் அப்போ கூட வரமாட்டேன்னு அடமுடிச்சிட்டு இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறா இதுக்கு என்ன சொல்கிற ஜிம்மன் இந்த மாதிரி ஜிம்மன்ட்ட ரொம்ப கோவமாகவே பேசுகிறான். ஸோ நம்ம ஜிம்மன் உங்களை தான் பார்க்குறான் என்ன ஜில்லு என்ன இவன் இப்படி பேசுகிறான் இல்லை ஜிம்மன் நான் சொன்னது இந்த கான்செப்ட் விட்டு நீ வெளியே வராதா ஸோ இது உனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொன்னேன் ஜிம்மன் அதை சொன்னதுக்கு அவன்
நான் இதெல்லாம் தேவையில்ல, எனக்கு நீ மட்டும் தான் போதுன்ட்டு இப்படி அடம் பிடிக்கிறான், நான் என்ன பண்ணுறது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு புரியுது. ஜிம்மன் ஜேகேயை பார்த்துட்டு, டேய் அவள் என்ன சொல்லன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அவள் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? கான்செப்டே வேணாம் சொல்லிட்டு நீ தூக்கி போடுறதுக்கு எப்படா உனக்கு மனசு வருது ஜேகே? நீ உன் ஆர்மி மேலே எவ்வளோ லவ் அன்பு எல்லாம் வச்சிருக்கல்ல, அதை தூக்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு இருக்கலாம்னு நினைக்கிற? ஜேகே, நீ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஸ்டேஜ் லெவலுக்கு வர்றதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ அதை தூக்கி போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமாவது நீ யோசிடா. அதை தாண்டா அவளும் சொல்கிறா. ஜில்லும் உனக்கு இது புரியலையா? இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொன்னோன்னா நம்ம ஜேகி ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் ஜில்லு மட்டும் போதும், அவள் மட்டும் போதும் எனக்கு, அவள் என் பக்கத்தில் இருந்தாலும் அதுவே போதும், சரி எதுவுமே எனக்கு வேணாம். நான் கூப்பிட்டா அவள் வரமாட்டேன்னு ஆரம்பிச்சிருக்கா. அவள் வருவாளாம் மாட்டாளாம், அதை மட்டும் கேட்டு சொல்லு. வரமாட்டேன்னு இன்னொரு தடவை சொன்னான்னா இதுக்கப்புறம் அவள் என்னை பார்க்கவும் கூடாது, என்கிட்ட பேசவும் கூடாது. அவளுக்கு எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுச்சேன் எடுத்து. புரியுதா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக உங்களை முறைச்சி பார்த்துட்டு ஜிம்மன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் எழுந்திரிச்சு கிளம்பி. இந்த மாதிரி சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போனோன்னா உங்களுக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உடஞ்சி போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. தயங்கும் ஜிம்மனும் இனிமேல் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஜில்லு இங்கே பாரு, அவன் ஏதோ கோவத்தில் அப்படி பேசுகிறான், அப்படிலாம் அவன் பேச மாட்டான், உனக்கே தெரியும்ல, அவன் கோவத்தில் ஏதோ அப்படி பேசியிருக்கான், நீ பாரு நீ அப்படிலாம் நினைக்காது சரியா, அவன் ஏதோ கோவத்தில் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான் லூசுத்தனமாக, நீ பாரு போக போக அவனே சரியாயிடுவான் சரியா, இங்கே பாரு நீ அழுகாத. ஜிம்மினை பார்த்துட்டு, ஜிம் பார்த்தியா அவன் என்ன சொல்லிட்டு போகிறான், ஜெயிக்க ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு, எப்படி சொல்லிட்டு கோவத்தில் கூட இப்படி சொல்ல மாட்டேன், ஆனால் இப்போ இப்படி சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுகிறீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தயங்கும் ஜிம்மனுக்கு இது கேட்கவே. உங்களை ஹக் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க 2 பேருமே சேர்ந்தே. கொஞ்ச நாள் லைஃபே போயிருக்கும் உங்களுக்கும் ஜேகேக்கும். உங்களை பார்த்தாலும் உங்களை கண்டுக்கவே மாட்டான், அப்படியே அவன் வேலையில் ரொம்பவே பிஸியாக இருப்பான். ஜேகிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் ஜேகே உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் தினமும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஜேகே இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு. உங்களை பார்த்தா கூட எப்போவுமே இந்த வார்த்தை மட்டும்தான் கேட்பான், எங்கேயாவது போயிடலாம் ப்ளீஸ் டி சொன்னால் கேள்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவான். உங்களுக்கு இது ஜேகே இப்படி கெஞ்சுறதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வெளியே காட்டிக்காமல் எப்போயுமே ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க, முடியாது முடியாதுன்ட்டு. ரொம்பவே கோவப்படுவான் ஜேகே உங்ககிட்ட. இதான் கொஞ்ச நாள் போயிருக்கும் உங்கள் லைஃப்பும் ஜேகேக்கும் உங்களுக்கும். இதை சுகாவுக்கு தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஜேகேக்கு வந்து மேக்கப் பண்ணுறீங்க. உங்களை கண்டுக்கவே இல்லை, அவன் மட்டும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். உங்களை கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜேகே இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு. நீங்கள் ஜெயிட்ட பேசணும்னு நினச்சாலும் ஜேகே மேக்கப் போடுற வேலை தானே உனக்கு, ஒழுங்காக அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கோபமாகவே இந்த மாதிரி சொல்லிடுவான். உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னே. நீங்கள் ஜேகேக்கெலாம் மேக்கப் பண்ணி முடிச்சிடும். ஜேகேவோ ரெடி ஆகிட்டு ஒரு எட்டு கூட பார்க்கவே இல்லை, திரும்பி பாப்பான்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவன் போயிடுவான். ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடியிருக்கான், டான்ஸ் ஆடி முடிச்சு டயர்டாக வந்து படுத்துருக்கான். ஜேகே பார்க்குறீங்க, ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே கூப்பிட்றீங்க. ஜேகே சொல்லு என்ன? நீயா ஜில்லு? என்ன ஜில்லு, என்னடி வேணும்? ஏன் ஜேகே இவ்வளோ கோவமாக பேசுகிற? நீ எப்பவுமே நீ என்கிட்ட கோவமாக பேச மாட்டேன்ல, அன்பாக தான் நான் நடந்துப்பேன், ஏன் இப்படி கோவப்படுற? ஏய் உனக்கே தெரியுதுல்லடி, ஏன்டி நீ இப்படி பண்ணுற? ஏன்டி இப்படி பண்ணுற? பாரு ஜில்லு, கடைசியாக கேட்குறேன், என் கூட வருவியா மாட்டியா? அதெல்லாம் வேணாண்டி, ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி, எனக்கு நீ மட்டும் போதும்டி, ஏன்டி சொன்னால் கேட்க மாட்டேங்கிற? பாரு ஜில்லு ப்ளீஸ் டி, வாடி எங்கேயாவது போயிடலாம், நீ மட்டும் போதும்டி, நீ என் பக்கத்தில் இருந்தாலே அதுவே எனக்கு போதும், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? ஸ்டேஜில் ஒழுங்காக கூட என்னால் ஆடவும் முடியல, ஒரு மண்ணு பிடுங்க முடியலடி, புரிஞ்சுக்கோடி, எனக்கு நீ மட்டும் போதும், நம்ம போயிடலாம், இப்போவே கிளம்பி போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கை பிடிச்சி கூப்பிட்றான்.
ஜேகே கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜேகே இங்கேப்பா ஜேகே நான் சொல்கிறது கேளு ஜேகே. இதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. இந்த லெவலுக்கு வரணும்னு சொல்லி தானே கஷ்டப்பட்ட ஜேகே. எப்படிலாம் உன்னை தூக்கி போட மனசு வருது. இங்கே பாரு, நான் சொல்கிறது உனக்கு புரியலையாடி? இங்கே பாரு, நீ மட்டும் எனக்கு போதும்டி, இதெல்லாம் தேவையே இல்லைடி. இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு நீ மட்டும் போதும். நீ என் பக்கத்தில் இருந்தாலே நான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன். நான் கேளு ஜெல்லு ப்ளீஸ்டி. நீ நானும் மட்டும் தனியாக போயிட்டு ஒரு லைஃப் லாங் ஹாப்பியாக நீ நான் பேபி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். ப்ளீஸ்டி புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ்டி. இந்த மாதிரி அழுதுகிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறான். உங்களுக்கு இதை கேட்கவும் கஷ்டமாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஜேகே பார்த்து ஜேகே இங்கேப்பா ஜேகே நான் சொல்கிறது கேளு ஜேகே ப்ளீஸ் ஜேகே. ஏன் ஜேகே குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற இப்படி? ஸ்டேஜ் லெவலுக்கு வரணும்னு சொல்லி நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. எப்பட்றா உனக்கு தூக்கி போட மனசு வருது ஜேகே. ஓப்பன் ஜெல்ல வாய் மூடுடி. எப்போ பார்த்தாலும் இந்த லெவலுக்கு வரணும். ஆமாடி நான் கஷ்டப்பட்டேன் தான். ஆனால் இப்போ தான் எனக்கு வேணாம் சொல்லிட்டு தூக்கி போடுறேன்ல. இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன்ல, கெஞ்சி கூப்பிட்றேன்ல, வர வேண்டியது தானே? ஏன் வர மாட்டேங்கிற? இப்போ புரியுது ஜெல்லு, நல்லாவே புரியுது. உனக்கு என்னை விட இதான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சு இல்லை இப்படி தானே? சரி, உனக்கு இதான் உன் முடிவுனா இதே வச்சு மாறடி. நான் போகிறேன். குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவமாக சொல்லிட்டு போயிடுறான் ரூமை விட்டு. கோவமாக இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். உங்களுக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க பெட்டில் உட்காந்து. ஏதாவது இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் ஜேகே நீங்கள் சொல்கிறத கேட்பானா கேட்க மாட்டானா, புரிஞ்சுக்க மாட்டானா, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நம்ம டைம் ஷோப்பு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எடுத்தீங்க. லவ் இஸ் சராங்க போய் ஷிப்போ. பாய்.